வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். யூனியன் பிரதேசத்திற்கான சிறந்த செயல்திறனுக்கான 2வது பரிசு புதுச்சேரி மாநிலம் வென்றுள்ளது. குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து நாட்டுப்புற கலைஞர்களின் தப்பாட்டத்துடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை. இனி விரிவான செய்திகள். யூனியன் பிரதேசத்திற்கான சிறந்த செயல்திறனுக்கான 2வது பரிசினை புதுச்சேரி மாநிலம் பெற்றுள்ளது. புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமை, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் திட்டத்தின் கீழ் நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இதில் ஓர் அங்கமாக தெரு விற்பனையாளர் திட்டம் மற்றும் விற்பனையாளர் சந்தை மேம்பாடு போன்ற துணை கூறுகளின் கீழ் தெருவோர வியாபாரிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருகின்றது. இதனை சிறப்பிக்கும் வகையில் இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் சிறிய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கான சிறந்த செயல்திறனுக்கான 2வது பரிசை நம் புதுச்சேரி மாநிலம் பெற்றுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்பட்டதற்கான 2வது பரிசை டெல்லியில் ஜூலை 18ஆம் தேதி அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் மனோகர்லால் மற்றும் மத்திய இணை அமைச்சர் டோகன் சாகு ஆகியோரிடமிருந்து புதுச்சேரி நகர்ப்புற வளர்ச்சி முகமையின் உள்ளாட்சித்துறை இயக்குனர் மற்றும் திட்ட இயக்குனர் சக்திவேல் பெற்றுக்கொண்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பது குறித்து நாட்டுப்புற கலைஞர்களின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை மூலம் நகராட்சிகள் மூலம் தூய்மையான புதுச்சேரி, பசுமையான புதுச்சேரி என்ற கருத்தை மையமாக வைத்து புதுச்சேரியை குப்பைகளற்ற நகரமாக மேம்படுத்த வேண்டும் என்று பல்வேறு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சி சார்பில் வீடுகளில் சேரும் குப்பைகளை மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகள் என எவ்வாறு தரம் பிரித்து தூய்மை பணியாளரிடம் வழங்க வேண்டும் என்பது குறித்து கலைக்குழுக்களின் பாடல் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி வெங்கட்டா நகர் பூங்கா அருகே நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாட்டுப்புற கலைஞர்கள் தப்பாட்டம் மற்றும் விழிப்புணர்வு பாடல்கள் மூலம் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் இதில் கலந்து கொண்ட பணியாளர்கள் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து விழிப்புணர்வு பதாகைகளையும் கையில் ஏந்தியபடி துண்டு பிரசுரங்களையும் விநியோகம் செய்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அதன்படி சமையலறை கழிவுகள், அழுகிய பொருட்கள், மாமிசம், கரைபடிந்த காகிதம் இவைகளை மக்கும் குப்பைகளாகவும், நெகிழி, கண்ணாடி, உலோகம் ஆகியவைகள் மக்கா குப்பைகள் என்றும், கட்டுத்துணி, நகம், டிஷ்யூ பேப்பர், பிளேடு, ரேசர் போன்ற பொருட்கள் ஒதுக்கு வகை குப்பைகள் என்றும் தரம் பிரித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் புதுச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சியை சேர்ந்த ஊழியர்கள், அதிகாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களை வகைப்படுத்தவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. நினைவு நாளையொட்டி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாய்ஜே சரவணகுமார், துணை சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஆறுமுகம், பாஸ்கர் மற்றும் ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து சிவாஜி ரசிகர்கள் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் உள்ள இந்து கோயில்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள இந்து முன்னணி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி பஞ்சாலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள கோவில்களுக்கு சொந்தமான இடங்களை அபகரிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோவில் சொத்துக்களை போலி பத்திரம் தயாரிக்க உடந்தையாக இருக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தனியாரிடம் உள்ள கோவில் சொத்துக்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் மாநில அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நாயமா 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 நாயமா
மின் கட்டணத்தை திரும்ப பெற வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் தலைமையில் மரப்பாலம் சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு அரசிடம் கேள்வியாகாது. புதுச்சேரி அரசு அப்பாவி மக்களின் உயிரை கொள்வதா? புதுச்சேரி அரசு வன்முறை கலாச்சாரத்தை தடுக்க அதிக விலைகள் மின்சாரம் வாங்காதே. மக்கள் வரும் பணத்தை வீணடிக்காதே. அதிக விலைகள் மின்சாரம் வாங்காதே. மக்கள் வரும் பணத்தை. அரியாங்குப்பத்தில் அமைந்துள்ள அருந்ததிபுரம் அரசு பள்ளியில் அதிமுக சார்பில் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அருந்ததிபுரம் அரசு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு புத்தக பை, நோட்புக், பென்சில் ஆகிய கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி பொறுப்பாசிரியர் சுந்தரமூர்த்தி வரவேற்புரை ஆற்றினார். இதில் சிறப்பு விருந்தினராக அஇஅதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். மாணவர்களும் பெற்றோர்களும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு ரவி பாண்டுரங்கனுக்கு நன்றி தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சி நிறைவாக ஆசிரியர் சுதா நன்றியுரை ஆற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் பழனிராஜா செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு கழக செயலாளர் ஜெயக்குமார், அதிமுக பிரமுகர்கள் ஜீவா, சிவா, நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் கழிவு பொருட்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட பொருட்களின் கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் இயங்கி வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற விலங்கியல் பேராசிரியர் மருத அருணாச்சலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஓய்வு பெற்ற கணித பேராசிரியர் துளசி இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் புரோகிராம் பற்றி பள்ளி தாளாளர் புவனா வாசுதேவன் கூறுகையில், ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள் அடிப்படையில் இக்கண்காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. வீட்டில் தூக்கி எறியப்படும் நெகிழி பைகள், அட்டைகள், நெகிழி பொருட்கள், முட்டை ஓடுகள், தேங்காய் நார், ஓடு போன்ற தேவையற்ற பல பொருட்களை வைத்து பல அரிய படைப்புகளை மாணவர்கள் செய்துள்ளனர். ஸ்டாண்ட், லேம்ப் லைட், பென் ஸ்டாண்ட், கீ ஸ்டாண்ட், கபோர்ட், ரெயின்போ, சிடியில் தோரணங்கள், பூங்கொத்து, டஸ்ட்பின், ஃப்ளவர் வாஸ், மேட்ச் பொம்மைகள், காளான், கைப்பை, இயற்கை உரம் மூலம் தயாரித்த செடிகள் ஆகியவை கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் தீங்கு மற்றும் பாதிப்பு ஏற்படாத வகையில் திட கழிவுகளை வைத்து பல அரிய படைப்புகளை, வகுப்பறையில் தூக்கி எறியப்பட்ட பொருட்களை வைத்து மாணவர்கள் பல அற்புதமான அழகுமிக்க படைப்புகளை செய்துள்ளனர். திட கழிவுகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தூக்கி எறியப்படும் பொருட்களான டீ கப், கொட்டாங்குச்சி, பர்ட்ஸ், வாட்டர் பாட்டில் மறுசுழற்சி செய்வதன் மூலம் மீண்டும் பொருட்களின் உபயோகத்தை அதிகமாக்கலாம் என்று மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிந்து கொண்டனர். இக்கண்காட்சியின் நோக்கம் சுற்றுச்சூழலை நாம் தலைமுறைக்கும் பாதுகாத்தலே என்பதாகும். இந்நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒதியம்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் ஒதியம்பட்டைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR நகர் கிளை மற்றும் ஜிப்மர் அரசு மருத்துவமனை இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் வில்லியனூர் சுல்தான்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட மருத்துவரணி செயலாளர் அபுபக்கர் சித்தி கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் மாவட்ட தொண்டரணி செயலாளர் அஹமத் உசேன் மற்றும் கிளை தலைவர் ஃபாரூக், கிளை செயலாளர் உமர் சிராஜுதீன், பொருளாளர் தாஜுதீன், துணைத் தலைவர் நஸ்முல் ஆலம், துணை செயலாளர் பாட்ஷா, மருத்துவரணி செயலாளர் ஃபரீத் கான், மாணவரணி செயலாளர் ஃபாசில், தொண்டரணி செயலாளர் ஜான் பாஷா, வர்த்தக அணி செயலாளர் அஹமத் அலி ஆகியோர் இரத்த தான குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்துரைத்தனர். இதில் 40ற்கும் மேற்பட்ட இரத்த கொடையாளர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் அவரது ரசிகர்கள் இரத்த தானம் வழங்கினர். நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாநில மனிதநேய சூர்யா தலைமை நற்பணி இயக்கம் சார்பாக முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாநில கௌரவ தலைவர் ஆனந்தகுமார் ஆலோசனைக்கு இணங்க மாநில தலைவர் சிவகுமரன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் மற்றும் இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர். இதில் மாநில செயலாளர் தட்சிணாமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் சுப்பிரமணியன், ராஜேஷ், பார்த்தா, ஹரி, கோடீஸ்வரன், சுந்தர், பேட்டரி பீட்டர், எழிலரசன், தமிழரசன், சதீஷ், முத்துவேல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு வருகை தந்த நடிகர் விஷாலுக்கு புதுச்சேரி விஷால் தலைமை நற்பணி இயக்கம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க பொதுச் செயலாளரும் தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகருமான நடிகர் விஷால் கடலூரில் ரசிகர் மன்ற தலைவரின் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்னையிலிருந்து கடலூருக்கு சென்றார். அப்பொழுது புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்க தலைவர் மணிவண்ணன் வேண்டுகோளுக்கிணங்க ரோடியார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். முன்னதாக புதுச்சேரி மாநில விஷால் நற்பணி இயக்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொன்னியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்த நடிகர் விஷால் கண்ணீர் விட்டு அழுது சுவாமி தரிசனம் செய்தார். இதனை கண்ட ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து ரசிகர்கள் ஆளுயர மாலை மற்றும் சால்வை அணிவித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு புடவை, அரிசி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இதில் திரளான விஷால் மக்கள் நற்பணி இயக்க நிர்வாகிகள், ரசிகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் அருகே பெருமுக்கல் கிராமத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் அமைந்துள்ள வக்ரகாளி அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் 1000 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்த சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஆடி மாத முதல் ஞாயிற்றுக்கிழமையான இன்று வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்தியா ஜல ஈஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சம்பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திர பாக்கியம் ஏற்படும், திருமணம் தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆனந்த குடில் சமூக அறக்கட்டளை நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். மரக்காணத்தில் அமைந்துள்ள பவானி அம்மன் ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. ஆடி மாதம் என்றாலே அம்மன் ஆலயங்களில் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கரிப்பாளையம் பகுதியில் பவானி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் 1008 சிறப்பு சங்காபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வேத மந்திரங்கள் ஓதி ஓதுவார்கள் மூலம் பவானி அம்மனுக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டது. இவ்விழாவில் மரக்காணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள ஆச்சாரிய பள்ளியில் தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது. தவளக்குப்பத்தில் அமைந்துள்ள ஆச்சாரிய பள்ளியில் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மரியாதை தந்து போற்றும் விதமாக தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்பட்டது.
இந்த தினத்தை ஒட்டி மழலையர் வகுப்பு குழந்தைகள் தங்களது தாத்தா பாட்டிக்கு பாத பூஜை செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றனர். அப்பொழுது தாத்தா பாட்டி மற்றும் பேர குழந்தைகளின் புகைப்படம் ஒட்டிய வாழ்த்து அட்டையும் கொடுக்கப்பட்டது. மேலும் அவர்களை மகிழ்விக்கும் விதமாக நடனம் ஆடுதல், பாட்டு பாடுதல் போன்ற விளையாட்டுகளும் நடத்தப்பட்டன. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுவை கலைமாமணி இன்னிசை குயில் MS சுப்புலட்சுமி விருது என 50க்கும் மேற்பட்ட விருதுகளை பெற்ற KV பள்ளியின் இசை ஆசிரியை சரஸ்வதி அவர்களும், அவரது கணவரான புதுவை மாநில ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளரான முரளி ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். மற்றும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். அனைவரையும் மகிழ்விக்கும் விதமாக சரஸ்வதி அம்மாள் பாட்டு பாடினார். மேலும் முதியவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக தவளக்குப்பம் அன்னம் முதியோர் இல்லத்திலிருந்து சிலரை அழைத்து வந்து அவர்களும் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் அளித்தனர். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு மதிய உணவும் போர்வையும் வழங்கப்பட்டது. பள்ளி குழந்தைகளின் தாத்தா பாட்டி மட்டுமல்லாமல் சுற்று வட்டாரத்தில் 2 வயது முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளையும் அழைத்து அவர்களும் இந்நிகழ்ச்சியை கண்டுகளிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இவ்வாறு பெரியவர்களுக்கு மரியாதை தந்து அவர்களை சிறப்பித்ததால் அவர்கள் மன மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்தனர். இவ்வாறு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த ஆச்சாரிய நிறுவன தலைவர் டாக்டர் J. அரவிந்தனுக்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6780 ரூபாய், 1 பவுன் 54,240 ரூபாய், வெள்ளி 10 கிராம் 930 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். யூனியன் பிரதேசத்திற்கான சிறந்த செயல்திறனுக்கான 2வது பரிசு புதுச்சேரி மாநிலம் வென்றுள்ளது. குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்து நாட்டுப்புற கலைஞர்களின் தப்பாட்டத்துடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.